அழகு நிலையங்களில் அலங்காரம் செய்ய பயன்படுத்தப்படும் கோலக ஆடி எது? ஆன்சர் குழியாடி. கோலக ஆடியின் வடிவியல் மையம் என்னெனப்படும்? ஆடி மையம். கூவி ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை இது. ஆன்சர் நேரான மாய பிம்பம். கண் மருத்துவர் கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தும் ஆடி எது? ஆன்சர் குழியாடி. ஒளிக்கதிர் ஒன்றின் படுகோணம் 45 டிகிரி எனில் எதிரொளிப்பு கோணம் எவ்வளவு? டிகிரி. இணையாக உள்ள இரண்டு சமதள ஆடிகளுக்கு இடையே ஒரு பொருள் வைக்கப்பட்டால் உருவாகும் பிம்பங்களின் எண்ணிக்கை என்ன? ஆன்சர் எண்ணற்றவை. வளைந்த எதிரொலிக்கும் பரப்பையுடைய ஆடிகள் எவை? இவற்றில் எதுவும் இல்லை. உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்பையுடைய வளைவு ஆடி எது? குழியாடி. வாகனங்களில் பின்காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி எது? குவி ஆடி. ஒரு ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு எது? முதன்மை அச்சு. முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குவியத் தொலைவு. ஒரு கோளக ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் எவ்வளவு? E 20 சென்டிமீட்டர். பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருக்க பொருள் எங்கு வைக்கப்பட வேண்டும்? ஆன்சர் C-யில். Thanks for supporting. Please subscribe.